நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லிகை மேலே எந்த ஒரு தப்பு இல்லைங்க. ஆனால் மல்லியை எல்லாரும் ஒரு பக்கம் ரொம்பவே கஷ்டப்படுத்தின்னு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் எதிர்பார்த்துக்கவே மாட்டாங்க. அப்படி ஒன்று நடந்துச்சுங்க. நம்ம விஜய் ஒரு பக்கம் வீட்டில் விட்டுட்டு அங்கேருந்து கோவமாக ஆவேசமாக அந்த இடத்த விட்டு கிளம்புற. ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா குட்டி இருந்து எப்போ பார்த்தாலும் மல்லியம்மாவை ஏன்பா நீங்கள் ஒதுக்கினே இருக்கிறீங்க, வெறுத்துனே இருக்கிறீங்க, இதுக்கு மேலே மல்லியம்மா கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்க, அந்த வீட்லேயே நான் இருக்க மாட்டேன், கண்கணத்தோடு எங்கேயோ நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா சொல்றாங்க. இதை கேட்டு செம்ம கோபம் ஆயிடுறேன் நம்ம விஜய். தவட மேல ஒரு அடி போட்டு சின்ன பொண்ணு எப்படி இருக்குமோ அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஆத்திரத்துல அங்கிருந்து கிளம்புறாரு. ஒரு பக்கம் ராஜேஸ்வரி இருந்து, என்னடா உன் பொண்ணு இப்படி ஆட்டி படைக்கிறா, உன் பொண்ணை வச்சே உன்னை ஒரே அடி அழிச்சிருவா போல இருக்கு, யாரா இவ, எப்படா இவளை பிடிச்ச அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விஜயை பார்த்து ராஜேஸ்வரி கேட்டுன்னு இருக்காங்க. இதனால கடுப்பாயிடுறாங்க நம்ம விஜய். ஒரு பக்கம் என்னடா இது இந்த அளவுக்கு நம்மள எல்லாரும் கார்னர் பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு டிப்ரெஷன்ல போயிடுறாரு. சரி, இந்த மாதிரியான ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. இந்த சமயத்துல கார்ல போயின்னு இருக்காரு. சும்மா ஒரு தென்றல் புயலாக வருதே அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் போயின்னு இருக்காங்க. நம்ம தலை விஜய் பாட்டு ஒரு பக்கம் போட்டு விட்டுறாங்க. அப்படியே சும்மா தளபதி விஜய் பாட்டை போட்டதும் போற வேகத்தை பார்க்கணுமே, அப்படியே சும்மா வண்டி சீரும் பாயம் புலி மாதிரி போகுது. திடீர்னு ஒரு நாய் குறுக்க வந்துடுது. நாய் மேலே மோதக்கூடாது, சைடில் விட்டா போயிட்டு கல்லுக்கு மோதிட்டு அப்படியே சும்மா தலையில் அடிபட்டுருது. உடனே அங்கேயே மயக்கம். அங்கேருந்து ஒரு பக்கம் எஸ்கேஎஸ் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பக்கம் தூக்கின்னு ஓடுறாங்க. அங்கே போயிட்டு அட்மிட் பண்ணிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மனுஷன் என்னடா ஆச்சு எதிராச்சு அப்படின்னு சொல்லிட்டு தலைக்கெல்லாம் ஒரு பக்கம் பேண்டேஜை போட்டு மனுஷனை இழப்பலான்னு சொல்லிட்டு பார்த்தா மயக்கத்திலே இருக்காரு. உடனே எஸ்கேஎஸ் ஹாஸ்பிட்டலுக்கு நர்ஸ் வந்து அவர் போன் எடுத்து பார்த்தா மல்லிகையில இருந்து மிஸ் கால் வருது. உடனே அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்றாங்க. உடனே அந்த நம்பர்ல இருந்து எடுத்து, விஜய் நான் வேணும்னு பண்ணல விஜய், அம்மா யார் பேசணும் தெரிஞ்சு பேசுமா அப்படின்னு சொல்லி, நீங்க யாரு, என் ஹஸ்பண்ட் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே இந்த மாதிரி தான்மா இந்த ரோட்ல பொந்தமல்லி ரோட்ல அடிபட்டு ஓரமா கிடந்தாரு, கார்ல வந்து கல்லுக்கு மோதிட்டு இருக்காரு, வேகதை எப்படி மோதினாருன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியல, எஸ்கேஎஸ் ஹாஸ்பிட்டல் தான் அட்மிட் பண்ணியிருக்காங்க, மண்டையில கொஞ்சம் அடி ஆயிட்டு இருக்கு, இன்னும் சுயநிலவுக்கு அவர் வரல, நீங்களே வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே அவங்க இருந்து இதோ உடனே வரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. வேகமா வெளியே அன்னபூர்ணி இருக்காங்க. ராஜேஸ்வரி ரஞ்சிதமும் எங்கேயோ வெளியே போயிட்டு இருக்காங்க. கூட்டு கலவணி எதனா கூட்டு வேலை செய்யலாம்னு சொல்லிட்டு வெளியே போயிருப்பாங்க. உடனே அன்னபூர்ணி கிட்ட நடந்த சொல்ல அன்னபூர்ணி இருந்து ஆட்டோவில் கூட்டின்னு போறாங்க. அவங்க ஆட்டோவில் போறதுக்குள்ள எப்பா ஐயோ அம்மா எதனா ஆயிருமா, என்ன ஆயிரும் ஏதாயிரும் எனக்கு பயமாவே இருக்கு, விஜய்க்கு மட்டும் எதனா ஆசை நான் தாங்க மாட்டேன், உயிராடே இருக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன சொல்றது ஏது சொல்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம இவங்க ஒரு பக்கம் பெதுன்னு முழிக்கிறாங்க. என்னடா அது இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் சொல்றாங்களே, எதனா பிரச்சனை ஆகிட்டா அப்புறம் மல்லி தாங்க மாட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு பயத்திலே இருக்காங்க. இதுக்கப்புறம் எதுவும் நடக்காது, எதுவும் நடக்காம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பின்னு இருக்கேங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பக்கம் பாசம் அட்ராக்ஷன் எல்லாமே அவங்க கிட்ட இருக்கு. அதனால எதுவும் நடக்காதுன்னு சொல்லிட்டு தான் நான் நினைச்சுன்னு இருக்கேன். சரி, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டாலும் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துட்டு விஜய்ன்னு சொல்லிட்டு கதறாங்க, அழுறாங்க. விஜய் எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை, ரியாக்ஷன் இல்லை, சைலண்டாக அப்படியே சும்மா அந்த உறைந்து போன பாடி எப்படி இருக்கும் அந்த மாதிரி அப்படியே சும்மா கான்சியஸ் இல்லாமல் அப்படியே இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது சொல்லி தெரியும். டாக்டர் வந்து ஒரு பக்கம், ஏமா வேற வழி இல்லை, இவரை இன்னும் பெரிய ஹாஸ்பிட்டல் தான் கூட்டின்னு போனோம், நான் இங்கேருந்து லெட்டர் எழுதி தராங்க, கூட்டின்னு போயிருங்க, இப்போதைக்கு இங்கே வந்து 4 லட்சம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டதை நம்ம மல்லிகிட்ட காசு இல்லாத நல்லாவே தெரியும். ராஜேஸ்வரிக்கு இந்த நியூஸ் உடனே பரவுது. ராஜேஸ்வரி வந்து டக்குன்னு காசு அனுப்பி, என் தம்பி அந்த ஹாஸ்பிட்டல் எதுக்கு சேர்த்தாங்க லோக்கல் ஹாஸ்பிட்டலில் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கூட்டிட்டு போனாங்க. அப்போ வந்து உன் புருஷனை காப்பாற்றுறதுக்கு உங்கள்கிட்ட காசு இல்லை பார்த்தியா, அந்த அளவுக்கு நீ பிச்சை எடுத்துன்னு இருக்க. இந்த மாதிரி நிலைமையில விஜய் உனக்கு வேணுமா சொல்லு பார்க்கலாம். புருஷனுக்கு எதனா ஒன்றா டக்குன்னு காப்பாற்றுறது காசு இருக்கணும், உங்ககிட்ட எதனா இருந்துச்சா யோசிச்சு எனக்கு ஃபோன் பண்ணாதோ நீ அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் வந்து ஒரு பக்கம் ராஜேஷ் நம்ம மல்லியை கிளின்னு கிளிக்கிறாங்க. மல்லி எது பேசுன்னு சொல்லிட்டு தெரியாம சைலண்டாகவே இருக்காங்க. நம்ம மேலே தான் தப்பு, இதுக்கு மேலே இவருக்கு நம்ம ஒத்து வர மாட்டோம், ஏன்னா எதனா ஒன்றுன்ற போது நமக்கு காசுன்னு ஒரு விஷயம் அத்தியாவசியம் தேவைப்படுது, அந்த நேரத்தில் நம்மக்கிட்ட காசு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண இருக்காங்க நம்ம மல்லி. இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம், எப்படியாவது ஒன்று அந்த பிரச்சனை முடிவு கொண்டு வந்து இனிமேல் எல்லாமே நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வேண்டிக்கணும். ஒரு கடவுளே நீதான்பா எல்லாத்தையும் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு கடவுளை இறைவனை வேண்டின்னு இருக்காங்க. இதெல்லாம் சிறப்பாக நடக்குமா நடக்காதா, என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயம் இருந்தாங்க நம்ம சேனலில் நீங்கள் ஃபுல் அண்ட் வீடியோவை பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம்.